ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோடய வியூவர்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ எதை பற்றின வீடியோனா, நான் சீட்டு போட்டு இவ்வளோ நாளாக நான் வாங்கின நகை என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியர் டீட்டெயில்ஸாக நான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எவ்வளோ அமௌண்ட்லேருந்து சீட்டு போட்டேன், இப்போ எவ்வளோ அமௌண்ட்டு போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். இந்த வீடியோ நிறையா பேருக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக பாருங்கள், சரிங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சீட்டு போட்டு வாங்கின நகை. இந்த கம்மல் ஏற்கனவே நம்ம சேனலில் காமிச்சிருப்பேன். பார்க்காதவங்க ஏற்கனவே சேனலில் காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சீட்டு போட்டு வாங்கின கிளியர் டீட்டெயில்ஸை சொல்லிவிட்டு இந்த லாஸ்ட் எண்டில் இந்த கோல்டு ஜுவல்லர்ஸை காட்டுறேன். இப்போது என்னோடய கோல்டு சேவிங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மை கோல்டு சீட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது 2021 நான் ஆரம்பித்தேன். ஜிஆர்டியில் தான் மொத ஆரம்பித்தேன். சென்னை டி நகரில் இருக்குது. டி நகரில் இருக்கிற ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் தான் நான் மொத கோல்டு சீட்டை ஆரம்பித்தேன். எவ்வளோ ரூபாய்க்கு ஆரம்பித்தேன் அப்படின்னா, 1000 ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 1000 ரூபாய்க்கு ஆரம்பித்ததில் அதுக்கப்புறம் நாங்கள் மந்த்லி அப்போ கோல்டு ரேட்டு கம்மியாக தானே இருந்துச்சு. அப்போது நாங்கள் மந்த்லி ஹஸ்பண்டோட மணி சேவிங்ஸ் சம்பளம் சேல்ரி சேவிங்ஸில் நான் 5000 மை அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. வீட்டு செலவு எல்லாமே போக, இந்த நகை சீட்டு கட்டுறது, வாடகை காசு இதெல்லாம் கட்டுறது போக 5000 ரூபா என்னோடய அக்கௌண்ட்டில் போட்டுட்ருப்பாங்க. அந்த 5000 ரூபா 11வது மாதத்தில் 55,000 ஆச்சு, சரிங்களா? 55,000 வந்துச்சு. இந்த 55,000 ப்ளஸ் 11 மாதம் 55,000 அப்புறம் 11,000 ஆக மொத்தம் 61,000 வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த 61,000த்தில் நாங்கள் அந்த பில்லு பார்த்தா தெரியும் எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது. 10 கிராமில் நாங்கள் கம்மல் எடுத்தோம், பெரிய கம்மல் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட இருக்கிறது சின்னதாக இருந்தது. இதுதான் நான் 10 கிராம்ஸில் எடுத்த பெரிய கம்மல். இது கேரளா டைப் கம்மல்னு சொன்னாங்க, சரிங்களா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இருக்கும். நம்ம வீடியோவில் ஏற்கனவே காமிச்சிருக்கிறனால நான் அப்படி காமிக்கிறேன். இது 10 கிராம்ஸில் நான் 2021 சீட்டு போட்டு 2022 எடுத்த கோல்டு காயின்ஸ். அப்போ சேல்ரி 5000 நாங்கள் சேவிங்ஸ் பண்ணிகிட்ருந்தோம், சரிங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எடுத்த கம்மல். செகண்டாக நாங்கள் சீட்டு போட்டது 2022 சீட்டு போட்டு இந்த கோல்டு எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு வாரம் கழித்து கடைக்கு போய் ஜிஆர்டியில் கடைக்கு போயிட்டு 2022 5000 நாங்கள் சீட்டு போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ மணி கொஞ்சம் சேல்ரி இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ 5000 ரூபா சீட்டு போட்டோம். மேற்கொண்டு 5000 ரூபா என்னோடய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிக்கிட்டுருக்கோம், சரிங்களா? சேல்ரி என்னோடய சேனலில் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கோல்டு சேவிங்ஸ் பண்ணுற வீடியோவும் போட்டிருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்கள் என்ன மாதிரி சேவிங்ஸ் பண்ணலாம், சரிங்களா? அதில் 2023 நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அப்போ எனக்கு சரி நம்ம இந்த அமௌண்ட்டு ஆக மொத்தம் இதில் ஒரு 55,000, இது ஒரு 55,000, சரிங்களா? ஆக மொத்தம் கூட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ வருதுன்னு உங்களுக்கே தெரியும். 1,00,000 ரூபாய்க்கு மேலேயே வருது. அப்போது 21 கிராமில் கரெக்டாக நாங்கள் போய் வளையல் எடுத்தோம். அந்த வளையலுக்கு வேஸ்டேஜ் வெறும் 11% தான் ஜிஆர்டியில் கொடுத்துருந்தாங்க. அந்த வளையல் காமிக்கிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வளையல். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ ஒரு 4 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அப்போ போய் ஜிஆர்டியில் போய் டி நகரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். இந்த வளையல் எடுத்துகிட்டு வந்தோம். இந்த வளையலோட கிளியர் டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துருக்குறேன். 21 கிராமில் எடுத்துகிட்டு வந்தோம் இந்த வளையல், சரிங்களா? இது ஒரு சேவிங்ஸ். அப்போது 2023 தான் நாங்கள் எடுத்தோம் வளையல். 2023 நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ சீட்டே போடலை ஃப்ரெண்ட்ஸ். காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு டெலிவரி செக்கப் இருந்தது. ப்ரைவேட்டில் தான் பார்த்துட்ருந்தோம். டெலிவரி செக்கப் இருந்தது. அதை பார்த்துட்டு இருக்கிறப்போ எங்களால் சீட்டு சரி வேண்டாம். ஏன்னா டெலிவரிக்கு நாங்கள் மணி சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்போ நாங்கள் எங்கள் அக்கௌண்ட்டில் இயர் கொஞ்சம் இன்க்ரீஸ்
ஆயிடுச்சுல 8000 என்னோடய அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது இந்த 5000 மாதம் மாதம் கட்டுறது அதுவும் சேர்த்து ஆக மொத்தம் டோட்டலாக 13000 இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். மந்த்லி நம்ம சேவிங்ஸ் பண்ணுறது, அதாவது இந்த சேவிங்ஸ் வந்து எப்படின்னா, நம்ம வீட்டில் வாடகை வீடு தான், வாடகை அதுக்கப்புறம் கரண்ட்டு பில்லு இந்த மாதிரி பர்பஸ் எல்லாமே போக வந்து நாங்கள் இந்த 13000 வந்து என்னோடய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டே இருந்தது. இந்த 13000 கிரெடிட் ஆகிட்டு இருந்ததில்ல, அப்போது இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 5000 இதெல்லாம் ஒரு டெலிவரிக்கு வந்து செக்கப் போகிறதுக்கு, ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ செக்கப் போகிறதுக்கு வந்து எடுத்துப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் கேட்பாங்க. ஹஸ்பண்டும் கொஞ்சம் செலவு பார்ப்பாங்க. ஆனாலும் என்கிட்ட வந்து 8000 மாதம் மாதம் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் சேலரியிலேருந்து. சரிங்களா? அப்போ நாங்கள் சேவிங்ஸ் பண்ணி தான் ப்ரைவேட்டில் வந்து 2023 எனக்கு டெலிவரி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். டெலிவரிக்கு வந்து எனக்கு டெலிவரி செலவு மட்டுமே 67,000 ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் டெலிவரி தான், ஆனாலும் 67,000 ஆச்சு ப்ரைவேட்டில் வச்சு பார்த்தது. அப்போ நாங்கள் சேவிங்ஸ் பண்ணியிருந்தோம்ல, அந்த காசு வச்சு தான் நாங்கள் பார்த்தோம். அதனால தான் நான் சீட்டு போடலை. அதுக்கப்புறம் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு, டெலிவரியும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மணி சேவிங்ஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இப்போ வந்து நாங்கள் சீட்டு 2024 பிப்ரவரி மாதம் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 24 பிப்ரவரியில் 12,000 நாங்கள் சீட்டு போட்டோம். ஏன்னா சேலரி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு, 12,000 சீட்டு போட்டோம். அதுக்கப்புறம் என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து 10,000 கிரெடிட் ஆகும் சேலரியில். ஆக மொத்தம் 10 + 12 22 நாங்கள் சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போது சீட்டு வந்து முடிய போகிறது எப்போ அப்படின்னா, டிசம்பரில் வந்து சீட்டு முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் மந்த்து முடிய போகுது. ஆனால் டிசம்பரில் எடுக்கவா இல்லை ஜனவரி மாதம் தைப்பொங்கலுக்கு வந்து ஆஃபர் கொடுப்பாங்க, அந்த ஆஃபரில் நம்ம போய் எடுக்கலாமா அப்படிங்கிற பிளான் தான் போய்கிட்டு இருக்கு. ஆனாலுமே இப்போ 4 to 5 பவுன் சேர்க்கணும், எடுக்க போகிறேன். இதில் வந்து கிராம் வந்து இப்போ 20 கிராம் தான் வரும் நெக்ஸ்ட் மந்தோட. அப்போ கூட வந்து நான் வந்து கோல்டு காயின்ஸ் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன், ஒரு 10 கிராம் கோல்டு காயின்ஸ். அதெல்லாம் சேர்த்து வச்சு 5 பவுனுக்கு நம்ம எடுக்கணும். அப்போ 5 பவுன் இல்லை 4.5 பவுன்னாலும் எடுக்கணும் அப்படின்னா கூட அமௌண்ட்டு சேவிங்ஸ் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் இப்போ ரொம்ப சிக்கனமாக ஃபேமிலி ரன் பண்ணி சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மந்த்லி நான் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். எல்லோருமே என்ன மாதிரி நகை வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருமே நல்லா இருங்க. சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஒவ்வொரு இயராக நாங்கள் வாங்கின கோல்டு. இதோட இப்போ மதிப்பு வந்து ஆக மொத்தம் இந்த ரெண்டும் சேர்த்து எவ்வளோ கிராம் அப்படின்னா 31 கிராம் சீட்டு போட்டு அப்போ வந்து 18% நம்ம வேஸ்டேஜ் எல்லாமே எடுத்துக்கலான்னு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கவுண்ட்டோடு தான் எடுத்தோம். சரிங்களா? பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. நீங்களும் என்ன மாதிரி கோல்டு நிறையா சேவிங்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.